ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மெயில் சேனல். நிறைய சத்துக்கள் கொண்ட மரவள்ளி கிழங்கு தோசை சுவையாக இப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய டம்ளரில் இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சிடலாங்க. அதே டம்ளரில் 2 டம்ளர் துருவிய மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அது கூடவே ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரிலேயே துருவின மரவள்ளி கிழங்கு சேர்த்து அரைச்சி அதோடு சேர்த்துடலாங்க. இப்போ 1 கப் துருவிய மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாங்க. 1 கப் பொடியாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்மளுக்கு சுடுறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுருக்குறோங்க. இது ஒரு அரை மணி நேரம் வெளியே இருந்தால் போதுங்க. இப்போ தோசையாக ஊற்றிடலாங்க. ரொம்ப சன்னமாக ஊற்றாமல் இந்த அளவுக்கு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு தோசை சுடும் போதே அவ்வளோ மணமாக இருக்குங்க. பாருங்கள், அருமையான மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.